ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது குருவை பத்தி நிறைய எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம். ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லியிருக்கா. குரு இல்லாதவன் அனாதை. எத்தனை பேர் இருந்தாலும் அவனுக்கு குருவோட வழிகாட்டல் இல்லைன்னா அவன் அனாதை. அதே போலதான் இந்த குரு என்ன சொல்றாருன்னு கேளுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான பதிவு, கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒரு குரு கிட்ட ஒரு சீடன் கேக்குறான், நம்ம வாழ்க்கையில குருவோட துணை இல்லாத நாம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். குரு சொல்றார், நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், நீ போய் ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிற. இவனும் கொண்டு போய் ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வந்து குரு பக்கத்துல வைக்கிறான். குருவுக்கு எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கும். நம்மளுடைய மாணவர்களுக்கு, சீடர்களுக்கு சில சமயம் நம்ம லேப்ல எல்லாம் பிராக்டிக்கல் பண்ற மாதிரி அதையும் செஞ்சு காட்டுவார். இது அதனால அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வகுப்பு. இந்த வகுப்பு ஆரம்பிச்ச உடனேயே இந்த பையன் ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு பக்கத்துல வச்ச உடனே அந்த பக்கெட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன இரும்பு துண்டு ஒண்ணு வச்சிருந்த. வகுப்பு ஆரம்பிக்க போறது, பிராக்டிக்கல் கிளாஸ் அப்படின்னா லேப்ல எல்லாமே இருக்கும் இல்லையா, அதுக்கு வேணுங்கிற அப்பரட்டஸ் எல்லாம். அந்த மாதிரி ஒரு இரும்பு துண்டு அந்த இடத்துல இருக்கு. அவர் இருக்கிறது வனாந்திர சார்ந்த இடம். அங்கெல்லாம் குருகுலம்னா அப்படித்தான் இருக்கும். அந்த குருகுலத்துல அந்த பக்கத்துல இருக்கிற இரும்பு துண்டை எடுத்துன்னு பக்கெட்ல போடு அப்படின்னார். அந்த இரும்பு துண்டை பக்கெட்டுக்குள்ளர போட்ட உடனே என்ன ஆகும், வெயிட்டான சாமான் போட்ட உடனே முழுகிடும். தண்ணி பக்கெட்டுக்குள்ளர முழுகிடுத்தும். இப்போ அது எப்படி இருக்கு இரும்பு துண்டு அப்படின்னு கேட்கிறார். இரும்பு துண்டு முழுகிடுத்தோம் குருவேங்கிறான். இப்போ உனக்கு இன்னும் அடுத்த ஸ்டெப்பு ஈஸியா புரிய வைக்கிறேன். இந்த இரும்பு துண்டை எடுத்துடும் அப்படிங்கிறார். இரும்பு துண்டை எடுக்கிறான். அதுக்கு பக்கத்துல ஒரு மர துண்டு ஒண்ணு இருந்தது, பெரிய மரப்பலகை. இவ்வளவு பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மர பலகையை தூக்கி தண்ணிக்குள்ளர போடு அப்படிங்கிறார். மரப்பலகை வெயிட் கிடையாது, அது முதக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த இரும்பு துண்டை தூக்கி அந்த மரப்பலகை மேல வை அப்படிங்கிறார். வைக்கிறான். அந்த இரும்பு துண்டை தாங்கிண்டு அந்த மரப்பலகை மிதக்கிறது அழகா. அது தண்ணி எந்த வாகுல போறதோ அந்த வாகுல அழகா மிதக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையும் இதே மாதிரிதான். நீ உன்னோட வாழ்க்கைய கடக்கணும், நல்ல கதிக்கு ஆளாகணும், நல்லதை மட்டுமே கேட்டுக்கணும் உன்னோட வாழ்க்கையில அப்படின்னு உண்மையா யாரு நினைக்கிறானோ அவனுக்கு குரு அத்தியாவசியம், இன்றியமையாதது. அந்த குரு சொல்றதுதான் இரும்பு துண்டுங்கிறது. குரு இல்லாதவா தானே தன்னோட முயற்சியில நான் இதெல்லாம் கத்துப்பேன் அப்படின்னு சொல்றவா அது தண்ணிக்குள்ளர மூழ்கி போயிடுவா. அவளுக்கு யாரோட ஹெல்ப்பும் கிடைக்காது, யாரோட அட்வைஸும் கிடைக்காது. குருங்கிறவர் என்ன பண்ணுவார், தாங்கி நிற்பர். உனக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்லுவர், நீ அவர் சொல்படி கேட்ப. அதுதான் இந்த மரப்பலகை, அந்த துண்டு, இரும்பு துண்டு. மரப்பலகை இரும்பு துண்டை தாங்கின்றிருக்கு. நீ அந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடந்துடுவ. உனக்கு எந்த வித ஆபத்தும் வராது, நல்லது மட்டுமே நடக்கும். நீ 40 பேருக்கு 4 பேருக்கு சொல்லுவ, 40 பேருக்கு சொல்லுவ, அப்புறம் 400, 4000, லட்சம் இப்படி போகும் உன்னோட பலன், அனுகூல பலன்கள்லாம். யார் ஒருத்தர் நல்ல விஷயங்களை ஒருத்தர் சொல்லி கொடுக்கிறாளோ, மனசு பூர்வமா ஒரு தப்பும் நினைக்காம அவன் நன்னா இருக்கட்டும்னு யாரு உண்மையா ஆத்மார்த்தமா நினைச்சு அந்த நல்ல வழக்கத்தை, நல்ல செயல்களை சொல்லி கொடுக்கிறாளோ அவ என்னைக்குமே ஒசந்துதான் இருப்பான். அவ என்னைக்குமே கீழே தாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. குருவும் அப்பேற்பட்டவர். குரு தான் நம்மளை கண்டிச்சு நல்வழிப்படுத்துறவர். அந்த குரு இல்லாதவன் அனாதைன்னு ஒரு பதிவுல ஏற்கனவே ஒரு குரு சொன்னதை சொல்லியிருக்கேன்.
அதனால யாருமே அனாதையா இல்லாம ஒரு குரு மூலமா நம்மளுடைய இந்த ஜென்மாவை கடத்தேறிட்டோம்னா உனக்கு நிச்சயம் நல்ல கதி தான் கிடைக்கும். நீ உனக்கு நல்லது மட்டுமே தான் செய்ய போற, அதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. நல்ல கதி நிச்சயம் கிடைக்கும். என்ன நான் சொல்றது புரியறதோ இல்லையா? இன்றியமையாதவர் நம்ம வாழ்க்கையில குரு மட்டும்தான். அம்மா அப்பா சொல்றத நாம சின்ன வயசுல இருந்து கேட்டு 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 பழகிறோம். அந்த பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுடைய குடும்பம்னு ஆரம்பிக்கும் போது நீ அடுத்தவங்க வீட்டுக்கு போகும்போது அது உன்னை நல்வழிப்படுத்துறது. ஓ, அவாலாத்து பொண்ணா, அவாலாத்து பேத்தியா அப்படின்னு எல்லாரும் தைரியமா வருவா. அவ வீட்டுக்கு வந்து பொண்ணு எடுக்கிறதுக்கும் சரி, பையன் எடுக்கிறதுக்கும் சரி. அதனாலதான் பூர்வோத்தரத்தை கேட்கறது, உன்னோட தாத்தா எங்க, பாட்டி எங்க, எந்த கிராமம், எதை ஃபாலோ பண்றா அப்படின்லாம் கேட்பா. நமக்கும் குரு யாரு, நல்ல குருவா அமையணும். அது ரெண்டாவது விஷயம். அவர் சொல்றதா நாம கேட்கணும். நீ அதை அப்படியே மனசை திறந்து, அறிவை திறந்து அவர் சொல்றத எல்லாத்தையும் நீ அப்படியே உள்வாங்கிக்கணும். உள்வாங்கி அவர் சொல்படி நாம கேட்கணும். இதுதான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.